நடந்த சேஞ்சஸ்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ஒரு அப்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி ஸோ நம்மளோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய லெவல்ல பீக் ஆயிட்டு இருக்கு. நிறைய பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எவ்ரி ஒரு 20 to 30 மினிட்ஸுக்குள்ள நம்மளோட இந்த ப்ரெசன்டேஷனை வந்து ரொம்ப தெளிவா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலியமா என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல ஆக்சுவலா நிறைய பொருளாதார மாற்றங்கள் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஏன்னா வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எதுக்காக உள்ள வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா, நம்ம லைஃப்ல நிறைய லட்சியங்கள், லட்சிய கனவுகள், கடமைகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வந்து நாம அடையறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து தொடர்ந்து நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக பல விஷயங்களை தொடர்ந்து பயணிக்கிறோம். அதுல நிறைய லாபம் வந்திருக்கலாம், நிறைய நஷ்டம் வந்திருக்கலாம். ஸோ பட் உங்களோட இலக்கை போய் நீங்களால அடைய முடிஞ்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஸோ இதுக்கான காரணம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த ப்ராஜெக்ட் மூலியமா நாம நினைச்ச இலக்கை அடைய முடியுமா அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் தான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் திட்டம் இருக்கு, அதுல சென்ட்ரலைஸ் திட்டம் இருக்கு, டீசென்ட்ரலைஸ் திட்டம் இருக்கு. ஸோ நிறைய மக்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள்ல தேடுறோம். பட் ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான விஷயம் கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஸோ இன்னைக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயத்த நாம வந்து பார்க்க போறோம். உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க் பண்ணிக்கிங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதமான வேர்ல்டு வைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. ஸோ என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு ஒரு பிசினஸ்ல மிக முக்கியமான 3 விஷயம் இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸுக்கு தேவையான பணம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு உண்டான நாலேஜ். இது ரெண்டுமே என்கிட்ட இருக்கு. பிசினஸ்ல வந்து பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னா மூணாவதா ஒரு பார்ட் தேவைப்படுது, அதுதான் கம்யூனிட்டி. ஸோ எந்த அளவுக்கு கம்யூனிட்டி அப்படின்றது என்னன்னா கஸ்டமர்ஸ் அப்படின்னுவாங்க. எந்த அளவுக்கு உங்ககிட்ட கஸ்டமர்ஸை நீங்க கிரியேட் பண்றீங்க, எந்த அளவுக்கு உங்க கஸ்டமர்ஸை அதிகரிக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் உங்களோட வியாபாரத்தோட வருமானமும் அதிகரிக்கும். ஸோ நாம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிநவீன தொழில்நுட்பத்தோட இணைஞ்சு ஸோ அந்த தொழில்நுட்பத்துல நம்மளோட வியாபாரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றது இல்லாம அதுக்கான கம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டத்துல தான் கனெக்ட் ஆக போறோம். ஸோ அந்த சிஸ்டத்தின் மூலியமா நம்ம பெரிய லெவல்ல சம்பாதிக்க போறோம். அப்படிப்பட்ட சிஸ்டம் என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஸோ மெட்டாவெர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி வெப் 1 காலகட்டத்தில இருந்து வெப் 2க்கு டெவலப் ஆகும்போது, ஸோ இந்த வெப் 2 அப்படின்ற ஒரு விஷயத்துல யாரெல்லாம் இன்னைக்கு வந்து தொழில்களை ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த இணையத்துல எப்படி தொழிலை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கான கம்யூனிட்டியை டெவலப் பண்ணாங்க, அதன் மூலியமா இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வாழ்க்கையை வாழ்றாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்ல போனா அமேசான், பிளிப்கார்ட், ஓலா, ஊபர் இந்த மாதிரி பல நிறுவனங்களை சொல்லலாம். அப்ப வரக்கூடிய காலம் இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாவெர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த மெட்டாவெர்ஸ்ல எப்படி நம்ம பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அமேசான், பிளிப்கார்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோவை பார்த்து ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனா இந்த மெட்டாவெர்ஸ்ல நம்ம எப்படி ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரா கிரியேட் ஆகி ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ள நாம பயணம் பண்ண போறோம். அந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ள இந்த மெட்டாவெர்ஸ்ன்ற வேர்ல்டுக்குள்ள போய் நமக்கு தேவையான பொருட்களை நாம தொட்டு பார்த்து வாங்க போறோம். அப்ப வரக்கூடிய காலம் போட்டோவா பார்க்கக்கூடிய இந்த வெப் 2 தொழில்நுட்பத்தை அதிகமா மக்கள் பயன்படுத்துவாங்களா, இல்ல தொட்டுணரக்கூடிய மெட்டாவெர்ஸ் தொழில்நுட்பம் வெப் 3 தொழில்நுட்பத்தை அதிகமா பயன்படுத்துவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்பத்தை அதிகமா பயன்படுத்த போறாங்கன்னு ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு. ஸோ இதை தாண்டி மிகப்பெரிய நிறுவனங்கள், அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூகுள் ஆகட்டும், டெஸ்லா ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் கோடிக்கணக்கான டாலர்களை இன்வெஸ்ட் பண்ணி இந்த தொழில்நுட்பத்துக்கு உண்டான டெவலப்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய காலம் அத்தனை மக்களும் எங்க போக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்டலை நாம ஆண்டுகிட்டு இருந்தோம். இன்னைக்கு டிஜிட்டல் அப்படின்றது தான் நம்மள ஆண்டுது. அந்த மாதிரியான கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆயிட்டோம். அப்ப எதுல போய் நம்மளோட வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணா நம்மளோட மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்துல நம்ம தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய லெவல்ல டெவலப் ஆக போறோம். அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றாங்க. இந்த ஆண்ட்ராய்டு டெக்னாலஜிக்கு
அடுத்த கட்ட டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் செயின் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இத அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் இந்த தொழில்நுட்பத்தை ஹேக் பண்ண முடியாது. சோ மிக சேஃபஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்களை இந்த பிளாக் செயின் மூலியமா கொண்டு வராங்க. சோ நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ் ஆகட்டும், இதுல பதிவுத்துறைகளாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து போலீஸ் துறையில அந்த அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்றதாகட்டும், சேவ் பண்றதாகட்டும், இது எல்லா மாதிரியான விஷயங்களும் பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் ஆகட்டும், ஸோ எல்லாமே இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஐடி சம்பந்தம், அதாவது வெப் 2 டெக்னாலஜியை படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா இருந்தது அப்படின்ற மாதிரி, வரக்கூடிய காலம் இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை யாரெல்லாம் அதிகப்படியா படிக்கிறாங்களோ, அது சார்ந்த நாலேஜ் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களாம் பெரிய லெவல்ல ஏர்னிங்ஸ் எடுக்க போறாங்க. ஸோ அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆகட்டும், இல்ல பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்குன்னு நிறைய கோர்ஸ் வந்தாச்சு. ஸோ என்ன காரணம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய காலம் இந்த டெக்னாலஜி தான் ஆள போகுது. ஸோ இந்த டெக்னாலஜியை வச்சுதான் இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை தாண்டி என்ன விஷயங்கள் இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீசென்ட்ரலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப் 3 போர்ட்டல். அதாவது இந்த வெப் 3ல இந்த டீசென்ட்ரலைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ்டுக்கும் டீசென்ட்ரலைஸ்டுக்கும் நிறைய இருக்கு. சென்ட்ரலைஸ்ட் அப்படின்றது ஒருத்தரோட ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறது. டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்றது யாரோட ஆதிக்கமும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா என்ன சார் ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒண்ணு இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் வந்து நமக்கும் அவங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும். எப்ப வேணாலும் அந்த அக்ரிமெண்ட் அவங்க கேன்சல் பண்ணலாம். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்வாதாரம் அங்க பாதிக்கப்படும். இந்த டீசென்ட்ரலைஸ்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு யாரும் இல்லை. இந்த தொழிலோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான். நம்ம உருவாக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான். அப்போ ஓனர்னும் போது நமக்கான வருமானம் இங்க பெரிய லெவல்ல இருக்கும். நம்மளோட வருமானத்தை கட்டுப்படுத்தவோ அதை ஸ்டாப் பண்றதுக்கு யாருக்குமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் இதுல இருக்கு. இதை தாண்டி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது பேப்பர் வடிவில் இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் வந்து பேப்பர் வடிவில் இருக்கலாம், இல்ல அந்த அக்ரிமெண்ட்டை எப்போ வேணாலும் எடிட் பண்ண முடியும், ரீகரெக்ட் பண்ண முடியும், மாத்த முடியும். ஆனா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது எதுல ரன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் செயின் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்துல தான் ரன் ஆகுது. ஸோ இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்துல ரன் ஆகுறதுனால என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல இதை ஆக்ட் பண்ணி இதை ரீகரெக்ட் பண்ண முடியாது, எடிட் பண்ணவும் அழிச்சு மாத்தவும் முடியாது. ஒன்ஸ் ஒரு வாட்டி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ரன் ஆயிடுச்சு அப்படின்னா இதை எக்காரணத்தை கொண்டு எந்த காலத்துக்கு மாத்த முடியாது. ஸோ அதே மாதிரி பேப்பர் தொழில்நுட்பத்துல அக்ரிமெண்ட் இருக்கும்போது என்ன ஆகுது, அதுக்கு நாளடைவுல அந்த நலிஞ்சு போகலாம், இல்ல அது உரு தெரியாம போகலாம், அடையாளம் இல்லாம போகலாம். இந்த டிஜிட்டல் வடிவத்துல இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது லாங் லைஃபுக்கு அது வந்து இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக மாறிடும். ஸோ அவ்வளவு சேஃபஸ்ட் ஒரு டெக்னாலஜில தான் நாம கனெக்ட் ஆக போறோம். இந்த டெக்னாலஜில கனெக்ட் ஆகும்போது நாம எதை ஏர்னிங்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிப்டோ அப்படின்ற கரன்சியை நம்ம ஏர்ன் பண்ண போறோம். இந்த கிரிப்டோ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்துடைய பரிணாமம். ஆரம்ப காலத்துல பண்ட மாற்று முறையில இருந்தது. காலங்காலத்துக்கு ஒவ்வொன்றா மாறி பேப்பர் கரன்சி, ஏடிஎம் கார்டுகள் மூலியமா டிஜிட்டல் கரன்சி, இப்படி பரிவர்த்தனைகள் மாறி இன்னைக்கு கடைசியா வந்து உலகத்துக்கே ஒரே நாணயம் அப்படின்ற ஒரு கோட்பாடுகளை கிரிப்டோ அப்படின்னு வந்தாச்சு. இன்னைக்கு கிரிப்டோ அப்படின்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இன்னைக்கு கோல்டோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதோட ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த கிரிப்டோட ரேஷியோ பாத்தீங்கன்னா பல்லாயிரம் மடங்கு குரோத்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி சரியான புரிதலோ சரியான நாலேஜோ இன்னைக்கு மேக்சிமம் பீப்புளுக்கு இல்ல. ஸோ இந்த புரிதலும் அந்த நாலேஜும் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய லெவல்ல நம்மளோட வாழ்க்கையில நமக்கு தேவையான பொருளாதாரத்தை அடையிறது மட்டும் இல்லாம பெரிய லெவல்ல நம்ம செட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இத்தனை தொழில்நுட்பமும் அடங்கிய ஒரு விஷயம் தான் இந்த மெட்டாவர்ஸ். இந்த மெட்டாவர்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ண போறோம். அந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்றதுனால பெரிய லெவல் ஏர்னிங்ஸுக்கு போக முடியும். சார் இதை நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சிஸ்டம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெட்டாவேல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் தான். ஸோ இந்த மெட்டாவேல் அப்படின்ற சிஸ்டத்தின் மூலியமா நாம இணைஞ்சு இந்த மெட்டாவர்ஸுக்கான கம்யூனிட்டியை நாம இங்க டெவலப் பண்ண போறோம். அதன் மூலியமா நம்ம பெரிய லெவல்ல ஏர்னிங்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மெட்டாவேல்ல இது மட்டும் தான், இந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய சிஸ்டம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதை தாண்டி இந்த மெட்டாவேல்ல பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் அப்படின்னு டெக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ அதன் மூலியமா என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரிப்டோக்களை ஈஸியா பரிவர்த்தனை பண்ண முடியும்.
சோ அதன் மூலியமா ஒரு பெரிய லெவல் ஏர்னிங்ஸ் யாரெல்லாம் எடுக்க முடியும் பாத்தீங்கன்னா, இந்த மெட்டாவேல்ல யாரெல்லாம் உறுப்பினர்களா உள்ள வந்து கம்யூனிட்டியை டெவலப் பண்றோமோ அவங்க அத்தனை பேருமே இந்த டெக்ஸ் மூலியமா பெரிய லெவல்ல ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். சோ இதை தாண்டி ஃபியூச்சர் டீசென்ட்ரலைஸ்டு பினான்சியல் டூல் பிளாட்ஃபார்ம் அப்படின்றாங்க. அதாவது இந்த டெஃபி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிபின்னுவாங்க, சென்ட்ரலைஸ்டு பினான்ஸ் சர்வீஸ் அப்படின்வாங்க. இன்னைக்கு வரக்கூடிய காலம் டீசென்ட்ரலைஸ்டு பினான்ஸ் சர்வீஸ். ஸோ அதன் மூலியமா நடக்கக்கூடிய நிறைய ஃபியூச்சரான டெக்னாலஜிக்கல் மூலியமாவும் நம்ம பெரிய லெவல்ல ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். அதை தாண்டி கிறிஸ்டல் கேமி அப்படின்ற ஒரு டெலகிராம்ல டேப்பிங் கேம் வந்து இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதன் மூலியமாவும் ஃபியூச்சர்ல பெரிய லெவல் ஏர்னிங்ஸை நம்ம இந்த சிஸ்டத்துல கனெக்ட் ஆகிறது மூலியமா எடுக்க முடியும். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டாவர்ஸ்ல பெரிய லெவல் வருமானத்தை நம்ம எடுக்க முடியும். இவ்வளவு சிஸ்டத்தையும் உள்ளடக்கினதுதான் இந்த மெட்டாவேல் அப்படின்ற சிஸ்டம். சரி, இந்த மெட்டாவேல்ல இப்ப நாம என்ன பண்ண போறோம், எப்படி இந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ண போறோம், எப்படி சம்பாதிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதுதான் டிஎன்எஸ் அப்படின்றாங்க, டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிட்டியை டெவலப் பண்ண போறோம். அதன் மூலியமா மிகப்பெரிய அளவுக்கு ஏர்னிங்ஸுக்கு போறோம். ஸோ நிறைய இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டியை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் பிசினஸ் அங்க வரும்போதுதான் ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். பட் இந்த டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலியமா என்னன்னா நம்ம கம்யூனிட்டியை டெவலப் பண்ணும்போது நம்ம சம்பாதிக்க முடியும். அதை தாண்டி ஃபியூச்சர்ல இந்த என்எஃப்டியோட கேமிங் ப்ரோக்ராம் மூலியமாவும் மார்க்கெட் பிளேஸ் மூலியமாவும் பெரிய லெவல்ல நம்ம ஏர்னிங்ஸ் பண்றதுக்கு இந்த டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியோட கம்யூனிட்டி நமக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இந்த டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜில என்ன மாதிரியான சிஸ்டம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். இது வரைக்கும் வேர்ல்டு வைடு நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்லயும் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ல உள்ள கனெக்டான பீப்புள் கடந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருடமா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. 2022ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பீப்புள் இருக்கா. இந்த 20 லட்சம் பீப்புளும் தன்னோட வாழ்க்கையில நாங்க நினைச்சு பார்க்க முடியாத பொருளாதாரத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஈஸியஸ்ட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ வேற எங்கேயுமே இல்லாத ஒரு யூனிக்கான ப்ரோக்ராம். சார், இந்த ப்ரோக்ராம்ல மிக மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து ஒரு 12 லெவலுக்கு இருக்கு. ஸோ இந்த 12 லெவல 2 ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வச்சு பிரிக்கிறாங்க. ஒன்னு S6, S3. ஸோ இந்த S6 அண்ட் S3 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா நாம இந்த பிசினஸ்ல ஒரு ப்ராப்பரான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து நமக்கும் இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண சிஸ்டத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட் மூலியமா நம்ம பெரிய லெவல்ல ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதை தாண்டி நம்மளோட வருமானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் லிமிட்டடா இருக்கு. சார், நீங்க ஒரு 50 பேர் மேட்ச் பண்ணா ஒரு வாரத்துக்கு இன்கம் கொடுப்பாங்க, ஒரு மாசத்துக்கு இன்கம் கொடுப்பாங்க, ஒரு டெய்லிக்கு இன்கம் கொடுப்பாங்க. இது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா லிமிட்டட் இன்கம். ஒரு நாளைக்கு ஒரு 100 பேருக்கு உண்டான ஒரு கம்யூனிட்டிக்கு தான் இன்கம் தருவோம். அதுக்கு மேல நம்ம இன்கம் தர மாட்டோம். ஒரு வாரத்துக்கு இவ்வளவு கொமுண்ட கம்யூனிட்டிக்கு தான் இன்கம் தருவோம். அதுக்கு மேல போச்சுன்னா ஃபிளஷ் அவுட் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் இங்க மட்டும் நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கம்யூனிட்டிக்கு அன்லிமிட்டடான ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இதுல லிமிடேஷனே கிடையாது. நம்ம கம்யூனிட்டி எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேருக்கு உண்டான ப்ராஃபிட்டை நம்ம எடுக்க முடியும். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து எப்படி எடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ இதை தாண்டி வேர்ல்டு வைடு நீங்க என்ன ப்ராஜெக்டோட கம்பேர் பண்ணுங்க, எல்லா ப்ராஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா வித்ராவல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ அதை தாண்டி உங்களோட பேமெண்ட் பாத்தீங்கன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டடா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 10% இருக்கும். நீங்க எஃபோர்ட் போடுவீங்க. ஒரு 100%ல 90% அந்த கம்பெனிக்கு போற மாதிரி இருக்கும். ஒரு 10% கிடைக்கும். சில சிஸ்டங்கள்ல 20% கிடைக்கும். சில சிஸ்டங்கள்ல 40% கிடைக்கும். பட் நம்மளோட ப்ராஜெக்ட்ல மட்டும் வேர்ல்டுல எங்கேயுமே இல்லாத ஒரே விஷயம் இங்க இருக்குங்க சார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 90% பேவுட் தரக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இது. ஸோ இதை தாண்டி டிஏஓ அப்படின்றாங்க. இந்த டிஏஓ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நாம ஓட்டெடுப்பு மூலியமா நாம முடிவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராஜெக்டுக்குள்ள உள்ள வர அத்தனை மெம்பருக்கும் அந்த முடிவு இருக்கு. அந்த முடிவின் மூலியமா தான் ஒரு அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்ஸ் உள்ள வரப்போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஒரிஜினல் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல இது மட்டும் தான் இருக்க போதான்னு பாத்தீங்கன்னா மோர் தென் நிறைய ப்ராடக்ட் உள்ள வரப்போகுது பேங்கிங் செக்டார்ல இருந்து.
சோ நிறைய விஷயங்கள் ஒன் பை ஒன்னா உள்ள வரப்போகுது. இந்த எல்லா விஷயமும் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனும் இங்க இருக்கு. அதன் மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டும் ஏர்னிங்ஸ் இல்ல, பல ப்ராஜெக்ட்ல ஏர்னிங்ஸ் எடுக்கக்கூடிய சிஸ்டமும் இதுல கனெக்ட் ஆயிருக்கு. சோ 100% வந்து பே அவுட் யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்லயே சொல்லிட்டேன், நாம தான் ஓனர் அப்படின்றதுனால நம்ம கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் 100%க்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்கு. இந்த ஓனருக்கு உண்டான ப்ராஃபிட் அப்படின்றது இல்ல. அவரும் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி இந்த பிசினஸ் குள்ள ஸ்டார்ட் அப் பண்ணி அவரோட கம்யூனிட்டியை டெவலப் பண்றாரு. அவருக்கு உண்டான ப்ராஃபிட் மட்டும் தான் அங்க கிடைக்கும். அவரு உருவாக்கக்கூடிய கம்யூனிட்டியோட ப்ராஃபிட் தான் அவருக்கு கிடைக்கும். அதை தாண்டி இந்த பிசினஸ்ல இருந்து மிகப்பெரிய ஷேர் அப்படின்றது கிடையாது. ஏன்னா 100% எங்கே வருது, நம்மளோட கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் வருது. ஸோ இதை தாண்டி அடுத்த பெஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்எஃப்டி அப்படின்றாங்க. ஃபியூச்சர்ல இந்த என்எஃப்டி மூலியமா பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் இருக்கு, ராயல்டி அப்படின்ற ஒரு பெரிய சிஸ்டம் வந்து இதுக்குள்ள இருக்கு. ஸோ இவ்வளவு 8 விஷயமும் உள்ளடக்கின ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் ப்ராடக்ட் தான் நம்ம டிஎன்டெக்ஸ். ஸோ இந்த டிஎன்டெக்ஸோட மார்க்கெட்டிங் பிளான் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் ஏற்கனவே சொன்னேன், 12 விதமான கான்ட்ராக்ட் இருக்கு. அதுல 8 கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா S6 ஆகும், ஒரு 4 கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா S3 ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 12 கான்ட்ராக்ட் மூலியமா தான் நம்மளோட சிஸ்டம் இருக்கு. ஸோ நம்ம கையில எந்த அளவுக்கு ஃபண்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட் நம்மளோட கான்ட்ராக்டை பை பண்ணி அதன் மூலியமா நம்ம கம்யூனிட்டியை டெவலப் பண்ணி நம்ம சம்பாதிக்க போறோம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் இந்த 12 கான்ட்ராக்டையும் ஒன்ஸ் நீங்க ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அந்த கம்ப்ளீட் பண்ணது நீங்க மட்டும் இல்லாம உங்க கம்யூனிட்டியில ஒரு 5 பீப்புளை இந்த கான்ட்ராக்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு 5 பீப்புள் இந்த 12 கான்ட்ராக்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட இன்கம் 17.5 லட்சம் ரூபா. நெக்ஸ்ட் டைம் இதே 12 கான்ட்ராக்டையும் நாம எப்படி ஒன்ஸ் ஒரு வாட்டி நாம பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அன்லிமிட்டெட் இன்கம்க்கு உள்ள போறோமோ அந்த மாதிரி நீங்க 5 பேர் முடிச்சுட்டு அவங்க அன்லிமிட்டெட் இன்கம்க்கு உள்ள வரும்போது நம்மளோட ப்ராஃபிட் மட்டும் பாத்தீங்கன்னா 32 லட்சம் ரூபா. சோ நாம வாழ்க்கையிலேயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த நம்ம மெட்டாவேலோட சிஸ்டம். சார் இந்த சிஸ்டத்துக்குள்ள நான் கனெக்ட் ஆகணும் சார், எப்படி சார் கனெக்ட் ஆகிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வெரி கிளியர், நம்ம இந்த கிரிப்டோ கரன்சி மூலியமா தான் உள்ள கனெக்ட் ஆக முடியும். ஸோ டெக்ஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ல நாம என்ன பண்றோம், ஒரு டாய் அண்ட் பாலிகன் அப்படின்ற கரன்சியை நாம பை பண்ணி ஸோ அந்த கரன்சி மூலியமா தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள உள்ள சைன் ஆக முடியும். நெக்ஸ்ட் ஸோ ஒரு டைம் நாம இன்வெஸ்ட் பண்றோம், திருப்பி திருப்பி நாம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணா போதும், வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் இந்த பிசினஸ்ல நாம எப்பெல்லாம் இந்த பிசினஸ் பண்றோமோ அப்பெல்லாம் சம்பாதிக்கலாம். எப்பெல்லாம் நம்ம கம்யூனிட்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்பெல்லாம் நமக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். ஸோ அதை தாண்டி இந்த சிஸ்டத்துக்குள்ள வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை யார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்ட ஒரு அஃப்லேட் லிங்க் இருக்கும். அந்த அஃப்லேட் லிங்க் மூலியமா தான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த லிங்க் மூலியமா நீங்க ரிஜிஸ்டர் ஆகி உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் உங்க கம்யூனிட்டியை நீங்க டெவலப் பண்ணும்போது உங்களோட அப்லேட் லிங்க் மூலியமா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். சோ இப்படிதான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நாம உள்ள வர முடியும். நீங்க உள்ள வந்தாச்சு சார், இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் வருமானத்தை சம்பாதிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 12 கான்ட்ராக்ட் இருக்கு, இந்த 12 கான்ட்ராக்டை நீங்க பை பண்ணணும். ஒன்ஸ் ஒரு டைம் தான் நீங்க பை பண்ண போறீங்க. சோ ஒரு டைம் நீங்க பை பண்றது மூலியமா என்ன நடக்க போகுதுன்னா, அந்த கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு உங்க கம்யூனிட்டியை உள்ள கொண்டு வரும்போது அதன் மூலியமா நமக்கு ப்ராஃபிட் வரும். சோ இதோட ஸ்டார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 டாய்ல ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6426 டாய்ல எண்ட் ஆகுது. ஸோ டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபா வேல்யூ. உங்க கையில எந்த ஃபண்ட் இருக்கோ அந்த ஃபண்டுக்கு ஏத்த மாதிரி உங்களோட கான்ட்ராக்டை பை பண்ணலாம். சரி இப்ப என்கிட்ட ஒரு 10 டாய் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு கான்ட்ராக்ட பண்ணலாம். இல்ல 28 டாய் இருக்கு சார் 2 கான்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லைன்னா சார் என்கிட்ட ஒரு 50 60 டாய் இருக்கு சார் 3 கான்ட்ராக்ட் பண்ணலாம். இல்ல சார் என்கிட்ட ஒரு 120 இருக்கு சார் 4 பண்ணலாம். இல்ல 200 சில்லற இருக்கு சார் அப்படின்னா 5 பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட எந்த அளவுக்கு டாய் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க கான்ட்ராக்டை பை பண்ணி உங்களோட பிசினஸோட குரோத்துக்கு போகலாம். ஒரு டாய் ஈக்குவல் டு நம்மளோட வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 92 இருந்து 95 ரூபா ரேஞ்சுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பை பண்ணி உங்களோட பிசினஸ இங்க ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஓகே சார், நான் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டேன், இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா எப்படி சார் எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 2 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், S6 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் 2 ரிஜிஸ்டர், அதாவது நீங்க கொண்டு வர முதல் 2 கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளைனுக்கு இன்கமா ஜென்ரேட் ஆயிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 4 பேர் கொண்ட கம்யூனிட்டி,
உள்ள வரும்போது அந்த இன்கம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த கம்யூனிட்டியை நீங்க கொண்டு வந்தாலும் சரி, உங்களோட டவுன்லைன் அவங்க கொண்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு இன்கமா ஜென்ரேட் ஆகும். ஸோ ரெண்டாவது S3 பிளாட்ஃபார்ம். இந்த S3 பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா மூணுமே பாத்தீங்கன்னா யாருக்கு இன்கம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமா ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான முறையில தான் உங்களோட பே அவுட் உங்களுக்கு வெளியே வரும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 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 1000 ரூபாய் கான்ட்ராக்டை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா முதல் நபர் அந்த உள்ள வரும்போது அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வரும். ரெண்டாவது நபர் வரும்போது 1000 ரூபாய் வரும். மூணாவது நபர் வரும்போது 1000 ரூபாய் வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த இன்கம் ஜென்ரேட் ஆகும் கம்யூனிட்டி உள்ள வரும்போது. ஓகே ஃபைன். ஓகே, இதுல சார் என்ன மாதிரி ஒரு கான்ட்ராக்டை நான் செலக்ட் பண்ணா என்னோட இன்ஸ்டன்டா என்னோட இன்கம் growth ஆகும்? எனக்கு நிறைய தேவை இருக்கு சார். இன்னைக்கு எனக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 இருந்து 15,000 ரூபாய் வருமானம் வருது, ஒரு 20,000 ரூபாய் வருமானம் வருது. இந்த வருமானம் எனக்கு பத்தல. பட் எனக்கு ஒரு ஹியூஜா ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நீங்க ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டா சஜெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 கான்ட்ராக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஒரு 100 பேருக்கு 90 பேர் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நீங்க ஒரு 5 கான்ட்ராக்டை நீங்க செலக்ட் பண்றீங்க. இந்த 5 கான்ட்ராக்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா 225 டாய். சோ 225 டாய் கொண்டு நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இந்த பிசினஸோட நாலேஜ் எடுத்துக்கிட்டு உங்களோட கம்யூனிட்டியை நீங்க டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் கொண்ட கம்யூனிட்டி கனெக்ட் ஆகும்போது உங்க கையில எவ்வளவு சார் இன்கமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 635 டாய். அதாவது பிளான் பண்ணி பாருங்க, 200 டாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, 635 டாய் கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் இன்கமா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும் இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம் ஒரு டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க திருப்பி அது ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். ரீசைக்கிள் ஆக உங்களுக்கு இன்கம் 635 டாய் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்க உள்ள கனெக்ட் ஆயிட்டு ஒரு 5 பேரை கனெக்ட் பண்ணாலே போதும், ஒரு பெரிய இன்கம் எடுக்கலாம். சார் இது எப்படி சார் அன்லிமிட்டடா எனக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு சார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப S6ல 4 இன்கம் எடுக்கலாம், S3ல 3 இன்கம் எடுக்கலாம் நான் சொன்னேன். அந்த கடைசியா வர வருமானத்தை நீங்க என்கேஷ் பண்ணாம ரீஆக்டிவேஷனுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அது ரீஆக்டிவேஷனுக்கு எடுத்துக்கும். அந்த மாதிரி ரீஆக்டிவேஷனுக்கு நீங்க அலோவ் பண்ணிட்டா மட்டும் போதும். ஒரு டைமும் அந்த கான்ட்ராக்ட் முடிய கடைசி பேமெண்ட் ரீஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும். அப்ப திருப்பி திருப்பி அந்த பிசினஸ்க்குள்ள கம்யூனிட்டி ரீ ரீஆக்டிவேஷன் ஆக 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 யாருக்கு இன்கம் வரும் பாத்தீங்கன்னா நமக்கு அன்லிமிட்டடா இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அதோட சிஸ்டம், அன்லிமிட்டட் இன்கம். ஸோ இந்த இன்கம் டோட்டலா வருது பாத்தீங்களா, 100% நமக்கு தான் வருதுன்னு சொன்னேன். அதுல 10% இந்த ராயல்டி அப்படின்றதுக்காக போயிடும். மீதி 90% வருமானத்தை நாம வெளியே என்கேஷ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த 10% எங்க சார் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த NFT அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வருது, ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஆல்ரெடி நிறைய லீடர்ஸ் அந்த NFT மூலியமா ராயல்டிஸ் வாங்கிட்டு இருக்காங்க, தலைமுறை வருமானம் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல நம்மளோட சிஸ்டத்துல அந்த ராயல்டி திருப்பி உள்ள வரப்போகுது. அந்த NFT மூலியமா ராயல்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வருமானம். யோசனை பண்ணி பாருங்க, ஒரு $100க்கு 10%னா 10 டாலர். இன்னைக்கு வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 148 கண்ட்ரில 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர் இங்க இருக்காங்க. அந்த 20 லட்சம் உறுப்பினர் பிசினஸ் பண்றதுல 10% பிசினஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுல 10% மட்டும் எவ்வளவு போகுதுன்னு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் இன்கம் போகுது. அந்த இன்கம் யாருக்கு சார் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த NFT மூலியமா ராயல்டிக்கு எலிஜிபிளா வர அவ்வளவு பேருக்கும் இங்க கிடைக்க போகுது. சோ இதை தாண்டி இந்த ஃபண்ட் வேற எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேக்கிங், NFT ஸ்டேக்கிங் பண்ணா அதுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்டுக்கு இதை பிளான் பண்றாங்க. அது இல்லாம கம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய சிஸ்டத்துக்காக அதாவது அவங்க கம்பெனியோட டெவலப்மெண்ட் சிஸ்டத்துக்காக இந்த 10% இருந்து எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. இதுல நம்மளோட டோக்கன்ஸ் இருக்கு. அந்த டோக்கன் பைபேக் பண்ணும் போதும் இல்ல பேர்னிங் பண்ற போதும் ஆகக்கூடிய செலவுகளுக்கு இதை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டத்துக்கு தான் இந்த 10% பயன்படுத்துறாங்க. ஸோ நமக்கு ஒண்டர்ஃபுல்லான ஒரு 2 விஷயம் இருக்கு. ஸோ தலைமுறை வருமானம் அண்டு நமக்கு NFT ஸ்டேக்கிங் மூலியமாவும் பெனிஃபிட் இங்க கிடைக்க போகுது. ஸோ இதுல நான் முதல்ல சொன்னேன், நம்ம இதுல ஒரு டோக்கன் பைபேக் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த டோக்கன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா CES அப்படின்ற ஒரு டோக்கன். ஸோ இந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா எப்போ லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 ஏப்ரல் தான் உள்ள வந்தது. அப்போ உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 25 ருபீஸ், அதாவது 22 ரூபா 50 காசுக்கு இந்த காயின் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ இங்க வந்து யாருக்கிட்டையும் போயிட்டு இந்த காயினை அப்ப யாருமே பெரிய லெவல்ல ப்ரொமோட் பண்ணல. ஸோ ஆனா இருந்தாலும்
இதுக்குள்ள இந்த காயினோட வேல்யூ எவ்வளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 கோடி கரன்சி. அந்த 48 கோடி கரன்சியும் டோட்டலா இந்த கம்யூனிட்டியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டியே இந்த காயினை டோட்டலா பை பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு காயின் கூட கம்பெனில இல்ல. சார் என்ன சார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காயின் அப்படின்றது, இந்த டோக்கன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெட்டாவேலோட் சிஸ்டத்தோட மதர் ஆஃப் கரன்சி அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த கரன்சி தான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் பயன்படுத்த போறோம். இப்ப எப்படி டாயை பயன்படுத்தி உள்ள வரோமோ, இன்னும் வெகு விரைவில் இந்த சிஇஎஸ் டோக்கன் மூலியமா தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போறோம். நாளைக்கு இந்த பேங்கிங் செக்டார்ஸ் வந்து உள்ள கொண்டு வராங்க. அந்த பேங்கிங் செக்டார்ஸுக்கும் இந்த சிஇஎஸ் காயின் தான் பயன்பட போகுது. இந்த என்எஃப்டி ப்ரோக்ராமுக்கு ஸ்டேக்கிங் பண்றதுக்கு, பேர்னிங் பண்றதுக்கு, ரீஸ்டேக் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சிஎஸ் டோக்கன் தான் பயன்பட போகுது. ஸோ இது இல்லாம மெட்டாவர்ஸுக்குள்ள போய் நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க, பொருளை விற்க போறீங்க அப்படின்னாலும் இந்த சிஎஸ் டோக்கன் தான். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த கரன்சி தான் பயன்பட போகுது. அப்ப இந்த கரன்சி யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் யாரு பாத்தீங்கன்னா வருங்காலத்தோட கோடீஸ்வரர்கள். இது உண்மை. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல பிட்காயின் வரும்போது யாரும் பெருசா அதை வந்து பொருட்படுத்தல. ஆனா இன்னைக்கு அந்த பிட்காயினோட ஒரு காயினோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். சார் ஒண்ணு இல்லைங்க சார். ஆரம்பத்துல அந்த கரன்சி உள்ள வரும்போது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 to 90 பைசா ரேஞ்சில தான் உள்ள வந்தது. அன்னைக்கு ஒரு 100 கரன்சி நீங்க வாங்கினீங்கன்னா இன்னைக்கு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு அதிபதி. இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆகும்போது நம்ம நிறைய ப்ராஜெக்ட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னும் போது இந்த கரன்சியோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஒரு 500 கரன்சி வச்சிருக்கிற அத்தனை பேருமே வருங்காலத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா மாற முடியும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வெகு விரைவில் ஒரு 2 to 3 monthல இந்த கரன்சியோட வேல்யூ மிகப்பெரிய ஒரு ஐக்கு போகுது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி இது வந்து ஒரு டெக்ஸ், நம்ம ஹோலி டெக்ஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸுக்குள்ள இந்த கரன்சியை கொண்டு வரும்போது $5 ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. $21 2100 வரைக்கும் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில தொழில்நுட்ப காரணங்கள் அப்டேட்ன்ற ஒரு விஷயத்துக்காக இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேல்டெக்ஸ் அப்படின்ற வேல்டெக்ஸ் என்ற எக்ஸ்சேஞ்சில் ஸோ இன்னைக்கு நடுராத்திரி 12 மணிக்கு வந்து இதோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி லிஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய மாற்றம் ஏற்படுத்த போறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கரன்சி இங்க இருக்கு. சரி இந்த கரன்சி இப்ப பை பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கரன்சி டோட்டலா சோல்ட் அவுட் ஆயாச்சு. சார் அப்புறம் எப்படி சார் இந்த கரன்சியை நான் பை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலியமா உங்க கம்யூனிட்டியை நீங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்றீங்களோ டெவலப் பண்ண இந்த கரன்சியை பெரிய லெவல்ல ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மேக்சிமம் இந்த கரன்சியை நீங்க ஏர்ன் பண்றதுக்காக பாருங்க. இப்ப நான் 2 வே இருக்கு சார் இந்த கரன்சில. ஒரு வே அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பணம் கொடுத்து வாங்கலாம். பணம் கொடுத்து வாங்குறதுனால ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட்டா கிடைக்கும். சப்போஸ் டிக்ரீஸ் ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, திருப்பியும் பணம் போட்டு ரீகவர் பண்ண முடியாது. ரீகவர் பண்ணல அப்படின்னா சோ அது வந்து என்னைக்கு மேல ஏறி வருதோ அப்பதான் நம்ம ப்ராஃபிட் என்ஜாய் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நீங்க பிசினஸ் மட்டும்தான் பண்ண போறீங்க. நோ இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல. உங்களோட கம்யூனிட்டியை டெவலப் பண்ண இங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த கரன்சி உங்க அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது. அப்ப அந்த கரன்சி உங்க அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னும் போது அந்த கரன்சில இருந்து எடுத்து உங்களோட தேவைகளை செலவு பண்ணி மீதி கரன்சியை ஹோல்ட் பண்ண போறீங்க. சோ இந்த கரன்சியை நீங்க ஹோல்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற அந்த ஃபீல் இருக்காது. அப்ப என்னன்னா இந்த ஏர்னிங்ஸ் முறையில இந்த கரன்சியை எடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல உங்ககிட்ட கரன்சி இருக்கும். அன்னைக்கு நீங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தின் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கு. சோ அதனால ஈஸியா யாரும் உங்க வேலெட்டை ஆக்ட் பண்ண முடியாது. அதனால உங்களோட கரன்சி, உங்களோட வருமானம் அது எல்லாமே ரொம்ப சேஃப்டியா இருக்கும். இதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்க்குள்ள நம்ம ஜாயின் பண்றதுக்கு வெப்3 வேலெட்டை பயன்படுத்த போறோம். அந்த வெப்3 வேலெட்டை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது, ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு 12 விதமான சீக்ரெட் வேர்டு கிடைக்கும். அந்த சீக்ரெட் வேர்டு தான் உங்க வேலெட்டோட நுழைவு வாயில், சாவின்னு சொல்லுவாங்க. அந்த 12 வார்த்தையை எக்காரணத்தை கொண்டு யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. என்ன காரணம்னா அந்த 12 வார்த்தையை யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஓனர். சோ அப்போ இந்த வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு சேஃப்டியா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சேஃப்டி பெரிய லெவல்ல இருக்கும். இன்கேஸ் இந்த வார்த்தைகளை நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்க அந்த வார்த்தையை நீங்க ரெக்ரூட் பண்ண முடியுமா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜிபேல உங்க பாஸ்வேர்டை
தொலைச்சிட்டீங்க, ஃபர்கெட் போட்டு அந்த பாஸ்வேர்டை திருப்பி போட்டுக்கலாம். ஆனா இதுல அந்த மாதிரி தொலைச்சிட்டீங்க, திருப்பி ஃபர்கெட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்கெட் பண்ண முடியாது. அந்த வேலெட்டுக்குள்ள ₹1 இருந்தாலும், 1 கோடி இருந்தாலும் அதை யாராலையும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு பல வேலெட்ல பிட்காயின் அந்த மாதிரி இருக்கு. ஆரம்ப காலத்துல அது மேல அபிப்பிராயம் இல்லாம வாங்கி போட்டு அந்த சீக்ரெட் வேர்ட் எல்லாம் மறந்துட்டு நீங்க பல ஆயிரம் வேர்டு இருக்கு, அதெல்லாம் நீங்க நிறைய யூடியூப்ல போனா பார்க்கலாம். சோ அவ்வளவு செக்யூரிட்டியான ஒரு சிஸ்டத்துல இருக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில பெரிய லெவல்ல பொருளாதாரத்தை சேஃப்டியா இருக்கும், நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இதை யாரும் ஹேக் பண்ண முடியாது, உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. சோ அப்பேற்பட்ட ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் தான் நம்ம கிட்ட இருக்கு. சோ இதை தாண்டி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ் காயினோட லிஸ்டிங் வந்து வரப்போகுது. சோ இதை தாண்டி அகாடமி இருக்கு. சோ இந்த அகாடமில வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளாக் செயினை பத்தி நாலேஜ் எடுத்துக்கலாம். சோ கிரிப்டோவை பத்தி நாலேஜ் எடுத்துக்கலாம், இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பத்தி நாலேஜ் எடுத்துக்கலாம். சோ இதை தாண்டி டீசென்ட்ரலைஸ்ட பத்தி நாலேஜ் எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வந்து வரப்போகுது. அதன் மூலியமா நம்ம நாலேஜை டெவலப் பண்ண போறோம், இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல க்ரோத் பண்ணிக்கலாம். சோ இதை தாண்டி ஹோலிவர்ஸோட நெட்வொர்க் கம்யூனிட்டியை டெவலப் பண்றது மூலியமா ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ராயல்டி பெனிஃபிட் இருக்கு. சோ டெக்ஸோட பெனிஃபிட் இருக்கு, கேமிங் பிளாட்ஃபார்மோட பெனிஃபிட் இருக்கு, மெட்டாவர்ஸோட பெனிஃபிட், இதெல்லாமே ஃபியூச்சர் வந்து இன்டர் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டம். சோ அப்படின்னும் போது நம்ம ஜஸ்ட் ஒரு மெட்டாவெல் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள வந்தா மட்டும் போதும், நம்மளோட கம்யூனிட்டியை டெவலப் பண்ணா போதும், இவ்வளவு ப்ராஜெக்ட்லயும் அதே கம்யூனிட்டி மூலியமா சம்பாதிக்கலாம். உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா சோ இன்னைக்கு அமேசான் என்ன பண்ணாங்க, அமேசான் அப்படின்ற ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணாங்க. அந்த போர்ட்டல் மூலியமா நிறைய பொருட்களை வித்தாங்க, நிறைய கஸ்டமரை கிரியேட் பண்ணாங்க. பொருட்களை விற்கிறது மட்டும்தான் முதல்ல ஒரு வியாபாரமா இருந்தது. ஃபியூச்சர் என்ன பண்ணாங்க, இப்போ அமேசான் பே அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அந்த அமேசான் பே மூலியமா பண பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். அந்த பண பரிவர்த்தனை மூலியமாவும் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஒரே சிஸ்டத்துல ஒரே கம்யூனிட்டி என்ன பண்றாங்க, அதையும் பயன்படுத்துறாங்க, இதையும் பயன்படுத்துறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா எதெல்லாம் அவங்க பயன்படுத்தும் போதோ எல்லாத்துக்குமே வருமானம் யாருக்கு போகுது, அமேசான் ஓனருக்கு அங்க போகுது. பட் இந்த மெட்டாவேல பொறுத்த வரைக்கும் ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான். அதனால பல ப்ராஜெக்ட்ல நம்ம கம்யூனிட்டி பயன்படுத்தும் போது வருமானம் யாருக்கு வரப்போகுதுன்னா நமக்கு தான் வரப்போகுது. அப்போ ஜஸ்ட் ஒரே ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம உள்ள வந்து பல ப்ராஜெக்டை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ இதை தாண்டி இவங்களோட பேரண்ட் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோலிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோலிவர்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றத கொண்டு வராங்க. டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் பிளேஸ்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்எஃப்டிஸ் மூலியமா ஸ்டேக் பண்றோம், ப்ராஃபிட் எடுக்கிறோம், ராயல்டி பெனிஃபிட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுல. ஸோ இந்த என்எஃப்டிஸை வந்து நீங்க அச்சீவ் பண்ணியும் அந்த என்எஃப்டிஸை மூலியமா என்ஜாய் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மார்க்கெட் பிளேஸ் மூலியமா போய் உங்ககிட்ட பணம் இருந்தா அந்த பணத்தை கொடுத்து அந்த பொருள் அந்த என்எஃப்டியை நீங்க வாங்கி வச்சு ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணலாம். இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்எஃப்டிஸை செல் பண்றதுக்கு இந்த மார்க்கெட் பிளேஸ் மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் பிளேஸ் நம்ம கையில இருக்கு. சோ இதை தாண்டி இவங்க கிட்ட மிக முக்கியமா ஆர்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட், அதாவது சினிமா சம்பந்தமான நிறைய விஷயங்களை இதுல கொண்டு வராங்க. அதன் மூலியமாவும் நம்ம ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். சோ முதல் முறையா அந்த நம்ம டிஜிட்டல் அவதார டிஎன்ஏ மூலியமா உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தையும் இவங்க கொண்டு வராங்க. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஒரே இடத்துல நம்ம உள்ள கனெக்ட் ஆகுறோம், பல ப்ராஜெக்டுகளை உள்ளடக்கின ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தின் மூலியமா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நீங்க நினைச்ச பொருளாதாரத்தை அடைய முடியும். இதை தாண்டி உங்களோட லட்சியங்களை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், உங்க கடமைகளை ஈஸியா அடைய முடியும். சோ அப்பேற்பட்ட ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட் தான் இது. சோ நம்ம லைஃப்ல நாமெல்லாம் யாரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடீஸ்வர வாழ்க்கை வாழ வேண்டிய நாம இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நம்மளை சுத்தி கிடைச்ச அந்த எல்லா வாய்ப்புகளையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இக்னோர் பண்ணிட்டோம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நாம செய்யக்கூடிய ஒரே வேலையில மட்டும்தான் நமக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கும், இல்ல நான் செய்யக்கூடிய ஒரே பிசினஸ்ல மட்டும்தான் எனக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளை சுத்தி கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க. சோ அதுல ஒரு சில உதாரணங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் 2000ல ஜஸ்ட் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் இன்னைக்கு யார் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ வேண்டிய உங்களை சோ இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில இருக்கு. சோ இதுதான் ஒரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் மிக முக்கியமான காரணம். சார் அதை விடுவோம் சார், அந்த டைம்ல என்கிட்ட பொருளாதாரம் இல்ல, நாலேஜ் இல்ல, விட்டாச்சு. சோ இன்னைக்கு வெப் 2 டெவலப் ஆன காலம், வெப் 2 டெவலப் ஆனது 2024. அந்த டைம்ல தான் பெரிய பீக் ஆச்சு. சோ அன்னைக்காவது நாம யாராவது இந்த டிஜிட்டல் சார்ந்த தொழில்களை எடுக்கணும்,
டிஜிட்டல் சார்ந்த விஷயத்த உள்ள கனெக்ட் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல எந்த லெவலுக்கு நமக்கு ஒரு பொருளாதாரம் கிடைச்சிருக்கும் பாத்தீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத பொருளாதாரம் கிடைச்சிருக்கும். உதாரணத்துக்கு அமேசான் எடுத்துக்கோங்க. அமேசானோட வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. ஆரம்பத்துல ஒரு 10க்கு 10 ரூம்ல தான் இந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணாரு. பெரிய லெவல்ல பொருளாதாரமும் வருமானமும் இல்லாத சூழ்நிலை தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்டார்ட் அப் பண்ணாரு. சோ இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்கள்ல 10வது 15வது இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் வளர்ந்திருக்காருன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம். சோ அந்த மாதிரி இன்னைக்கு யாராவது இந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் வேணாம் சார். 1 இயர்ல 1 CR எடுக்கிறதுக்கான அற்புதமான திட்டம் இது. சோ இந்த திட்டத்தை கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க ஜெயிச்சிடலாம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022-23 இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சோ இந்த ப்ராஜெக்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 2 டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிடைச்சது. இந்த 2 டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி சோ இந்த ப்ராஜெக்ட நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஆள் பிடிக்கக்கூடிய பிசினஸ் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். ஆனா அந்த 2 டே ப்ரோக்ராம் அட்டன் பண்ண பிறகுதான் என்னோட மைண்ட் ஓபன் ஆச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட கம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கிறேன். சோ ஃபியூச்சர் டெக்னாலஜியோட கனெக்ட் ஆயிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு புரிதல் வந்தது. புரிதல் வந்த பிறகு அந்த ப்ராஜெக்ட என்னோட புரிதலுக்கு ஏத்த மாதிரி நான் கொண்டு போக ஆரம்பிச்ச பிறகு எனக்கு கூட நிறைய நண்பர்கள் 1 by 1 என் கூட கம்யூனிட்டியில கனெக்ட் ஆனாங்க. அத கனெக்ட் ஆனதோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட வருடம் நான் நினைச்சு பார்த்த பொருளாதாரத்தை எடுத்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னோட லைஃப்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னா அதுக்கு காரணம் இந்த ப்ராஜெக்ட். சோ நான் மட்டும் இல்லைங்க சார், என்னைய தாண்டி என் கூட பயணம் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு 50 to 60 பேர் பாத்தீங்கன்னா என்னைய மாதிரி ஒரு 80 to 1 கோடி ரூபாய் கிட்ட சம்பாதிச்சிருக்காங்க. நிறைய பேர் இங்க வந்து கார் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதை தாண்டி ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டும் ஒரு 3 ஃபாரின் ட்ரிப் வந்து போயிருக்கேன். சோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலம் நான் நினைச்ச ஒரு ட்ரீம் காரை வந்து பை பண்ணக்கூடிய அளவுக்கு என்னோட லைஃப் அங்க மாறி இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ப்ராஜெக்ட புரிஞ்சு எடுத்து செஞ்சதுதான். சோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கையும் உங்க வாழ்க்கை தரமும் மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என்னோட செஷனை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார் அருண் சார். இன்னைக்கு அருண் சார் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்களா